சினிமாலேருந்து வந்து ஜெயித்தவங்களில் ஜெயலலிதா கொஞ்சம் தனித்துவமானவங்க தான். எம்ஜிஆரும் சினிமாலேருந்து அரசியலுக்கு வந்தவர் தான். ஆனால் அவர் அரசியலுக்கு வரும்போது பல கோடிக்கணக்கான ரசிகர்களோட சப்போர்ட் இருந்துச்சு. அவரோட கட்சி தொண்டர்கள் அவருக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருந்தாங்க. போதாததுக்கு திமுகவில் இருந்த பல முக்கிய புள்ளிகள் திமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைஞ்சு எம்ஜிஆர் தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு அரும்பாடுபட்டாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் எம்ஜிஆரோட செல்வாக்கு இன்னும் அதிக லெவலில் கூடிச்சு. ஜெயிச்சதுக்கப்புறம் அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே எம்ஜிஆருக்காக உயிரை விடவும் துணிஞ்சாங்க. உயிரை கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க. இன்னைக்கு அதே மாதிரியான ஒரு சூழல் விஜய் அவர்களுக்கும் உருவாகி இருக்கு. ₹1 கூட பணம் வாங்காமல் விஜய்க்காக எல்லா தொகுதிகள்லையும் தேர்தலுக்காக வளைச்சி குட்டுறதுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் தயாராக இருக்காங்க. அவங்களுக்கு பணம்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. அவங்கள பொறுத்தவரையில் விஜய் ஜெயிச்சா போதும் அப்படி நினைக்கிறவங்க தான் தமிழக வெற்றி கழகத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. இவங்கள மாதிரியே சரத்குமார், ராதிகா சரத்குமார்னு சினிமாவிலிருந்து ஏகப்பட்ட பேர் அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாருக்கும் அரசியல் களம் அப்படிங்கிறது கஷ்டமான சூழ்நிலையை உருவாக்கியிருக்கலாம். எம்ஜிஆர் விஜய் மாதிரி இல்லாமல் செல்வாக்கு கம்மியாக இருந்தாலும் கூட அவங்க பட்ட கஷ்டம்லாம் அரசியல் களத்தில் மட்டும்தான். ஆனால் ஜெயலலிதா அவர்கள் சினிமாவில் இருந்து, அதுவும் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போதே அவரோட பேராதரவோட அதிமுகவில் இணைஞ்சிருந்தும் கூட அவங்களுக்கு அரசியல் களம்ங்கிறது உள்ளே நுழையிறதுக்கே கஷ்டமான சூழ்நிலையை தான் உருவாக்கி இருந்துச்சு. அதிமுகக்குள்ளே இணைஞ்சி அதோட தலைமை பொறுப்பை ஏற்று எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு சிஎம் ஆகிறதுக்குள்ளே அவங்க பட்ட கஷ்டங்களும் துயரங்களும் சொல்லி மாளாது. ஆனால் சினிமாவிலேருந்து அரசியலுக்குள்ளே வந்த வேறு எந்த பிரபலமும் சந்திக்காத பல அவமானங்களை, பல அசிங்கங்களை, பல துரோகங்களை, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல காயங்களை சந்தித்து அரசியலுக்குள்ளே நுழைஞ்சு ஒரு பெண்மணியாக அரசியல் களத்தில் நின்று காட்டினது மட்டும் இல்லாமல் ஜெயிச்சு காட்டி, அதுவும் குறிப்பாக குறிப்பிட்ட பீரியடில் 10 வருஷம் அரசியலில் ஆண்ட பரம்பரையாக இருந்த திமுகவை ஒரு முறை கூட ஜெயிக்க விடாமல் தொடர்ச்சியாக ஆட்சி பண்ணதெல்லாம் வேறு லெவல். இப்படி ஒரு ஹிஸ்ட்ரியை வச்சுருக்கிற இவங்க அரசியலுக்குள்ளே எப்படி வந்தாங்கன்றத லைட்டாக திரும்பி பார்த்தோன்னா அவங்க ஆரம்பத்தில் பட்ட கஷ்டத்தையும் கடைசி அவங்களுக்கு கிடைச்ச வெற்றியை இணைச்சி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். அப்படி என்னடா நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, திமுகலேருந்து விலகி அதிமுகவில் எம்ஜிஆர் இணைஞ்சதுக்கப்புறமா சில மாதங்கள்லேயே ஜெயலலிதாவும் அதிமுகவில் இணைஞ்சாங்க. சினிமாவில் தொடர்ச்சியாக ஜெயலலிதா அவர்களோட எம்ஜிஆர் நெருக்கமாக நடிக்க அதுவே பல பொருளிகளை கிளப்புச்சு. அவங்க அதிமுகவில் இணைஞ்சதுக்கப்புறம் சொல்லவா வேணும், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனாங்க, மண்டைக்கு எட்டினதெல்லாம் எழுதினாங்க, அவங்களோட கேரக்டரை ஜட்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா எம்ஜிஆர் மறைஞ்சார். எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறமா அவரோட உடல் பக்கத்தில் நிற்கிறதுக்கே அவங்க பல போராட்டங்களை சந்தித்தாங்க. எம்ஜிஆரோட இறுதி ஊர்வலத்தில் அவரோட அந்த இறுதி அஞ்சலிக்கு போகக்கூடிய வாகனத்தில் அவங்களுக்கு இடம்ங்கிறது கிடைக்கல. அதையும் மீறி போன அவங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க முடியை பிடிச்சி இழுத்தாங்க, அவங்களோட சேலையை உருவினாங்க, உடல் ரீதியாக காயப்படுத்தினாங்க. இதை எல்லாமே செஞ்சது அதிமுக கட்சி தொண்டர்கள் அப்படிங்கிறது மேலும் அதிர்ச்சிக்குரிய விஷயம். எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறமா அதிமுகவில் சில காலங்களுக்கு ஜெயலலிதா ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க. திடீர்னு அதிமுக கட்சிக்குள்ளே ஒரு பிளவுங்கிறது ஏற்படுது. பல முக்கிய புள்ளிகள் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. ஜெயலலிதாவுக்கான ஆதரவு கொஞ்சம் கொஞ்சமாக கூட அவங்க அதிமுகவோட தலைமை பொறுப்புக்கு வராங்க. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக சட்டமன்றத்துக்குள்ளே நுழையிறாங்க. ஆனால் அங்கே எம்ஜிஆரோட இறுதி ஊர்வலத்தில் நடந்ததை விட ரொம்ப மோசமான அனுபவங்கிறது அவங்களுக்கு நடந்துச்சு. அது அவங்களே ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க. அதில் என்னென்னா, என்னோட தலைமுடியை பிடிச்சி இழுத்தாங்க, என்னோட சேலையை பிடிச்சி இழுத்து என்னை மானபங்கப்படுத்தினாங்க, உடல் ரீதியாக என்னை கடுமையாக தாக்கினாங்க. அப்போ என்னை காப்பாற்றினதெல்லாம் என்னோட எம்எல்ஏக்கள் மட்டும்தான். எனக்கு பக்கபலமாக இருந்தாங்க. ஆனாலும் அந்த ஒரு விஷயம் எனக்கு ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. என்னை ஒரு முடிவுக்குள்ளே கொண்டு போச்சு. ஒரு சபதம் எடுக்க தோன்றுச்சு. அன்னைக்கு அந்த ஒரு சபதத்தை நான் எடுத்தேன். அப்போ ஆட்சியில் இருந்தது திமுக தான். இந்த மனுஷன் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் இனி சட்டசபைக்குள்ளே நான் நுழையவே மாட்டேன், சட்டசபைக்குள்ளே காலடி எடுத்து வைக்க மாட்டேன். ஒருவேளை மறுபடியும் இதே சட்டசபைக்குள்ளே நான் வரேன் அப்படின்னா கண்டிப்பாக முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் தான் வருவேன் அப்படின்ற சபதத்தை எடுத்தேன். வெற்றிகரமாக நான் எடுத்த சபதம் பழிச்சது. வெறும் 2 வருஷத்தில் அதை நான் செஞ்சு காமிச்சேன். முதலமைச்சராக சட்டசபைக்குள்ளே காலடி எடுத்து வச்சேன். ஐ டிட் இட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோ இப்போ இன்டர்நெட்டில் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. இதை பார்க்குற பலர் நிஜமாகவே ஜெயலலிதா அவர்கள் இன்னும் உயிரோடு இருந்திருந்தா திமுக ஆட்சி அமைச்சிருக்கவே முடியாது. கலைஞர் கருணாநிதி கூட ஓரளவுக்கு சமாளித்து நின்னார் ஜெயலலிதா அவர்களை. ஆனால் ஸ்டாலின் அவர்களால் கண்டிப்பாக தாக்கு பிடிச்சிருக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான லீடராக ஜெயலலிதா வாழ்ந்து மறைஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.